பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் நிலை கொண்டிருந்தால் என்னென்ன அதிசயங்கள் அடுக்கடுக்காய் நடுக்கும் என்ற காரியங்களை வேதத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் என்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று எகிப்தை விட்டு வெளியே வருகிறதுக்கு காரணம் தேவாதி தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆவியானவராய் நிலை கொண்டிருந்தார். மோசே என்ற தீர்க்கனை எழுப்பினார். ஆவியானவர் மோசையை கொண்டு பலத்த அதிசயங்களை அடுக்கடுக்காய் செய்கிறார். தேவ ஜனங்களை விடுதலை பண்ணுகிறார். அவர்களுக்கு வழி திறக்கிறார். அவர்களுடைய சத்துருக்களை மடங்கடிக்கிறார். கசப்பை மதுரமாய் மாற்றுகிறார். அவர்களை போஷிக்கிறார். அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களுக்கு வெற்றியை தருகிறார். அவர்களுக்கு தண்ணீரை கண்மலையிலிருந்து உண்டாக்கி கொடுக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய கற்பனைகளை கொடுக்கிறார். அவர்கள் அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுக்கிறார். இவ்வளவு காரியங்கள் தேவனுடைய ஆவியானவர் நிலை கொண்டிருந்ததனால் நடந்தது. இப்பொழுதும் கூட பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் நிலை கொண்டு இருப்பதினால் தேவனுடைய அன்பு அவர்கள் இருதயத்தை நிரப்பினது. மோசே என்ற தேவ மனிதன் தேவ அன்பினால் நிறைந்திருக்கிறான். அவன் தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு ஜனங்களை சந்திப்பதற்குள்ளாக ஜனங்கள் மோசையை மேல் ஒரு சந்தேகப்பட்டு அவனுக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக எழும்புகிறார். அந்த நேரத்தில் மனதுருக்கமுள்ள மோசே மன்றாட்டின் ஜெபத்தை செய்கிறான். அவனுக்குள் இருந்த தேவ அன்பு அவனை பிரார்த்தனை செய்ய வைத்தது. யாத்ராம் புஸ்தகம் 32 அதிகாரம் 13 உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். Exodus 32:13. Remember Abraham, Isaac and Israel, your servants to whom you swore by your own self, and said to them, I will multiply your descendants as the stars of heaven, and all this land that I have spoken of, I give to your descendants, and they shall inherit it forever. பாருங்கள், அவன் செய்த ஜெபம் என் இருதயத்தை அசைத்தது. அது மாத்திரமல்ல, 32 அவன் சொல்லுகிறான், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானார் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். Exodus 32:32. Yet now if you will forgive this sin, but if not, I pray blot me out of your book which you have written. பாருங்கள், அவன் உள்ளத்தில் இருந்த தேவ அன்பு எந்த அளவுக்கு அவனை ஜெபம் பண்ண வைத்திருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, மற்றவர்களுக்காக திறப்பிலை நின்று ஜெபிக்கிற ஜெப ஆவி உண்டா? ஆவியானவர் இந்த வருடம் உங்களுக்கும் எனக்கும் அதை தந்தரல ஆயத்தமாயிருக்கிறார். மோசேக்குள் இருந்த அந்த மன்றாட்டின் ஜெப ஆவியை அவர் ஊற்றினார். அது தேவன் மேல் இருக்கிற அன்பு, ஆத்துமாக்கள் மேல் இருக்கிற அன்பினால் வந்தது. பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 5 இப்படியாய் சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Romans 5:5. Now hope does not disappoint, because the love of God has been poured out in our hearts by the Holy Spirit who was given to us. ஆம், ஆவியானவர் நிலை கொண்டிருந்தால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும். தேவ அன்பு இருந்தால் மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்துவோம். தேவனை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பதினால் ஒவ்வொருவருக்குள்ளும் அன்பை ஊற்றுங்க. மோசே தன் ஜனத்துக்காக திறப்பில் நின்று பரிந்து மன்றாடி ஜெபித்ததை போல நாங்களும் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய அன்பினால் நிறைந்து மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்க, உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.